வணக்கம் அன்பான சிம்மராசிக்கார நேயர்களுக்கு மே மாத ராசி பலன்கள். அனைத்து நேயர்களுக்கும் மே மாத சித்ரா பௌர்ணமியின் அற்புத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு வீரநாத பகவானின் ஆசீர்வாதத்தோடு பிறந்திருக்கின்ற மே மாதங்களிலே உங்களுக்கு சிம்மம் என்பது அல்லும்பகல் மயராது உழைக்கக்கூடிய ஒரு ராசி. நீதி நேர்மை சத்தியத்திற்கு கட்டப்பட்ட காலபுருஷத்தில் 5வது ராசிக்கு மேச ராசியில் இருந்து 5ஆம் இடத்திலே அமையப்பெற்ற ராசி. குழந்தையின் பக்குவத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளை போல சிரிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. உங்களுக்கு ராசி அதிபதியே திரிகோணத்திலே இருந்து உங்களுக்கு 2-12 கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு 9ஆம் இடத்திலே இருந்து அவர்களுடைய பார்வையும் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே இருக்கின்றது. இந்த 3-10 குடையவர் 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ஆக உங்களுக்கு 6-7 குடையவர் 8ஆம் இடத்தில் மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற ஒரு அமைப்புகளிலேயும் 4-9 குடையவர் 9ஆம் இடத்திலே 8ஆம் இடத்திலே இருந்து அவரும் உங்களுக்கு இந்த மாதத்திலே உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். 4-9 குடையவர் ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மறைந்தும் 6 குடையவரும் செவ்வாய் சனியின் தொடர்புகள் என்பது மாதத்தில் முற்பகுதியில் சற்று தடை தாமதங்கள் இங்கே இருக்கக்கூடிய கணவன் மனைவி பூர்வீகம் சார்ந்து சகோதரர்கள் சார்ந்து ஒரு சில தேவையில்லாத ஒரு சில விரய செலவுகளும் தடுமாற்றங்களும் பண விரயங்களும் சென்று கொண்டிருக்கின்ற அமைப்பு சற்று பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது. ஆனாலும் சிம்மராசிக்கு இந்த மாதத்தில் பிற்பகுதியில் இருந்து செவ்வாய் பகவான் 4-9 வீடு வாசனம் சார்ந்து சொத்து சுகங்கள் சார்ந்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற காரணம் 4 குடையர் 9 குடையர் ஒரே கிரகமாக அமையப்பெற்று அவர் 8ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்திலே மாறப்போகின்றார். 9ஆம் இடத்தில் இருந்தும் உங்களுடைய 3ஆம் இடத்தில் முயற்சிக்கின்ற காரியம் இளைய சகோதரர்கள் சார்ந்தும் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது குருவின் பார்வை இந்த 3ஆம் இடத்திலே இங்கு கிடைக்கின்ற பொழுது இங்கே குருவின் பார்வை மட்டுமல்ல செவ்வாயின் பார்வையும் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே முயற்சிக்கின்ற காரியங்கள் சிறுதர பயணங்கள் வெற்றிகள் உயர்வுகள் நல்லதொரு இளைய சகோதரர்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 11வது இடத்திலே குரு சுக்கிரனுடைய தொடர்பு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் உங்களுக்கு. ஆக உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் எதிர்பார்த்த திருப்திகளை வெற்றிகளையும் கொடுக்கின்றது. 3ஆம் இடம் முயற்சிக்கின்ற தொழில் சார்ந்தும் இளைய சகோதரர்கள் சார்ந்தும் அவர்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய அவர்களால் நீங்கள் எதிர்பார்த்த புண்ணிய காரியங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்தை 5 குடையவர் தொடர்பு என்பது உங்களோட முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் இடத்தில் தொழில் சார்ந்தும் நல்லதொரு மாற்றத்தை சிம்ம ராசிக்கு கொடுக்கின்றது. சிம்மம் என்பது ஒரு மலைகளை போன்று இது ஒரு மலை பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய நெருப்புகளை சொல்லக்கூடிய ஒரு ராசி. இது மலை சார்ந்த இடங்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த நெருப்பு ராசி அதிபதி இருக்கக்கூடிய இடங்கள் நெருப்பு ராசியிலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர் ஒரு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு உச்சம் பெற்று இருக்கின்ற பொழுது வந்து போகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றதும் அந்த 4-9 குடையரும் 8ஆம் இடத்தில் இருக்கின்றதும் ராசி அதிபதி எங்கள் நெருப்பு ராசியில் தொடர்பு வருகின்ற பொழுது கண்டிப்பாக நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இரவு நேரங்களில்